ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான். நீங்க ஸ்டார்டிங்லேயே ஃபெயில் ஆயிடுறீங்க. நான் சொல்லட்டுமா, ஒரு மிடில் கிளாஸ்ல இல்ல, மிடில் கிளாஸாலேயே யோசிக்க முடியாத ஒரு விஷயம். சாதாரண குடிசை வீட்டுல படிச்சுட்டு வந்த பையன் எப்படி வந்து நீட் கோச்சிங் சென்டர் போவான்? கொஸ்டின் பேப்பரை மாத்தி தரன்றது, தமிழாக்கம் பண்ணி தரன்றது எனக்கு வேணும். அது பிரயோஜனப்படாது. சரிங்களா? தமிழாக்கம் நீ பண்ணவே தேவையில்லை. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன சொல்லி, எனக்கு என்ன தெரியும், அதுல கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீட்ன்றது ஒரு ஸ்கேம் தான் ஆயிடுச்சுன்னா இதுல நடந்த குளறுபடி தான் காரணம். என்னைக்கும் இல்லாம வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி 13 பேர் அரெஸ்ட் பண்ணது, அப்பயே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு இவங்க இல்லன்னு மறுத்தாங்க. இல்ல கொஸ்டின் பேப்பர்லாம் லீக்கே ஆகல அப்படின்னு தான் மறுத்தாங்க. முதல்ல மறுப்பு செய்து தான் போட்டாங்க. ஆனா இப்போ ஒத்துக்கினாங்க, கொஸ்டின் பேப்பர் ஒரு சென்ட்ரல் லீக் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாமே நடக்கிறது தான். ஒரு பையன் ஆல் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான், இல்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கா, இல்ல வரதுக்கு வண்டி கழிச்சிருக்கா. நீங்க சென்ட்ரல்ல எங்க போடுறீங்க சொல்லுங்க? எப்படி எத்தனை குழந்தைங்க கண்ணீரோட அவஸ்தப்படுதுங்க? அதையெல்லாம் விட்டுட்டீங்க. ஆல் இன்விஜிலேட்டர் 15 நிமிஷம் லேட் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. சிம்பிள் மேட்டருங்க. 15 நிமிஷம் லேட் ஆனா என்னங்க, 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போங்க. +2 எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ண பசங்க மெடிக்கல் காலேஜ்ல, இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி பாமர மக்கள்ல இருந்து, சரிங்களா, ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் கூட படிக்க முடியும்ன்ற நிலைமை இருந்தது மெடிக்கல் காலேஜ்ல. ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான். நீங்க ஸ்டார்டிங்லேயே ஃபெயில் ஆயிடுறீங்க. நான் சொல்லட்டுமா, ஒரு மிடில் கிளாஸ்ல இல்ல, மிடில் கிளாஸாலேயே யோசிக்க முடியாத ஒரு விஷயம். சாதாரண குடிசை வீட்டுல படிச்சுட்டு வந்த பையன் எப்படி வந்து நீட் கோச்சிங் சென்டர் போவான்? கோச்சிங் சென்டர்ல 1 லட்சம் ரூபாய் கட்டணும். அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்க, அவனால எப்படிங்க கோச்சிங் சென்டர் போக முடியும்? எவ்வளவு கஷ்டம். நீங்க வந்து எதுக்காக இந்த நீட்டை கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. இதுல சனாதன கல்வியை புகுத்தணும் முயற்சி பண்றாங்களா, இல்ல ஏன் வந்து இந்த நீட்ன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மேல் மட்டத்துல இருக்கிறவங்க மட்டும் தாங்க இப்ப நீட்ல வந்து பாஸ் பண்ண முடியும். நான் இப்ப கேக்குறேன், நீட்ல பாஸ் பண்ண எல்லாம் மெடிக்கல் காலேஜ் போயிட முடியுமா? இல்ல, முடியாது. நீங்க சொல்லுங்க. நீட்ல பாஸ் பண்ணிட்டேன்பா, தச்சு தடுமாறி எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன், மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்துட முடியுமா? மெரிட்ல பாஸ் பண்ணிருக்கணும். மெரிட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். அதுலதான் 5 லட்சம் ஃபீஸ். மத்த பசங்க எந்த காலேஜ் போவாங்க? பிரைவேட் காலேஜஸ் தான். எவ்வளவு ஃபீஸ் சொல்லுங்க பிரைவேட் காலேஜ்ல? இதே சிஸ்டம் தானே முன்னாடியே இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் இதே சிஸ்டம் தான் முன்னாடியே இருந்துச்சு. இப்ப நீட் உள்ள வந்து நீட்டுக்கு அதுதான் நானும் சொல்றேன். நீட் எக்ஸாம் எழுதவே என்னால முடியாது. இதே சிஸ்டம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க? மெடிக்கல் காலேஜ்ல நான் நல்ல மார்க் +2ல ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னா, டைரக்டா வந்து மெரிட்ல நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் போய் சேர்ந்துருவேங்க. நான் இப்ப என்னதான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் என்னால வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணாலுமே கவர்மெண்ட் காலேஜ்ல போக முடியாது. ஏன்னா நான் +2 வந்து வேற சிலபஸ்ல படிச்சிருக்கேன். தட்டுத்தன்மை நான் 1200 மார்க், இப்ப 600 மார்க், சரிங்களா? முன்னாடி 1200 மார்க் இருந்து 600 மார்க்ஸ்க்கு நான் வந்து 590 எடுத்தாலும் நீட் என்னால எழுத முடியாதுங்க. நான் படிச்ச சிலபஸே வேற. சரி, இப்போ ஒட்டுமொத்தமா நீட்டையே கேன்சல் பண்றதை விட சிலபஸ் வந்து நீங்க அந்த ஸ்டேட்கான அதுதான் நாங்களும் சொல்றோம். என்னுடைய ஸ்டேட்ல நான் என்ன படிச்சிருக்கேன், நான் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கேனா, இல்ல ஸ்டேட் போர்ட் படிச்சிருக்கேனா, இல்ல சிபிஎஸ்இ படிச்சிருக்கேனா, என்னுடைய எதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எக்ஸாம் வைங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னுடைய சிலபஸ்ல இல்ல, ஏன் சிலபஸ் நீ கொஸ்டின் பேப்பரை மாத்தி தரன்றது, தமிழாக்கம் பண்ணி தரன்றது எனக்கு வேணும். அது பிரயோஜனப்படாது. சரிங்களா? தமிழாக்கம் நீ பண்ணவே தேவையில்லை. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன சொல்லி, எனக்கு என்ன தெரியும், அதுல கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். அதை விட்டு நீ சிபிஎஸ்இ கேட்கிற எல்லா கேள்வி எத்தனை வந்து எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? இதை வந்து ரொம்ப நாளாவே இதை வந்து ஏன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியல. பெரிய பெரிய கல்வியாளர்கள்லாம் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த நீட்டால வந்து நிறைய பசங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸாம் கிராக் பண்ண முடியாம அவ்வளவு பேர் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் ப்ரெஷர் ஒரு சைடு, சரிங்களா? நீட் எக்ஸாம் ஒரு தடவையும் பணத்தை கட்டி பேரண்ட்ஸுங்க ஆசை பையனை டாக்டர் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் பணத்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனா எங்க முடியுது? ஃபெயில் ஆயிடுறான். போன வருஷம் கூட மதுரையில ஒரு பையன், அந்த பையன் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான், எக்ஸாம் எழுதிட்டான், ரிசல்ட் வரல. ரிசல்ட் வராமையே பயத்துல, ரிசல்ட் வந்தா ஃபெயில் ஆயிடுவோமோன்ற பயத்துல செத்து போயிட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நீட்ன்றது ஒரு ஸ்கேம் தான் ஆயிடுச்சு. ஒரு வெப் சீரிஸ் கூட வந்தது இதை பத்தி, சரிங்களா? பட் அதுல ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கானா அவங்ககிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் இல்லாம பண்ணிருக்க மாட்டான். எப்பவுமே ஒரு கதை வந்து உருவாகுதுன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கும். சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வந்து கதையை வந்து உருவாக்குவாங்க. விசில் ப்ளோயர்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்தது, நீங்க பார்க்கலாம், போய் பாருங்க. அதுல வந்து தெளிவா சொல்லுவாங்க இந்த நீட்ல வந்து எப்படி மெடிக்கல் காலேஜ் எக்ஸாமினேஷன்ல எப்படி வந்து இந்த நீட்டை வந்து ட்ராக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாமினேஷன் இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டடி சென்டருங்க நீங்க சொன்னீங்களே, ஸ்டடி சென்டர் எல்லாம் நிறைய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டடி சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி MBBS படிச்சுட்டு இருக்கான் பாருங்க பசங்க, அந்த பசங்களை ஹால் டிக்கெட்ல போட்டோவை மாத்தி
அந்த பசங்களை எழுத வைப்பாங்க எக்ஸாம்ஸ். ஓகே. அதுக்கு வந்து அந்த ஸ்டடி சென்டர் வந்து பணம் கொடுக்கும் அந்த பசங்களுக்கு. இவங்களும் பாக்கெட் மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவானுங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க உள்ள பூந்துறான். இப்ப கூட அந்த 13 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுல என்ன சொல்றேன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸுமே 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுக்கு. பணம் தாங்க விளையாடுது இங்க. பணம் இல்லாத ஒரு பாமர மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ன்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. பணம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கல்வி எதுக்கு கொண்டு வந்தாங்க நீங்க சொல்லுங்க. கல்வி அறிவு எதுக்கு வேணும்? எனக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக கல்வி அவசியமா எல்லா தரத்து மக்களுக்கும் தேவை கல்வி. கரெக்டா? எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவை. ஒரு காலத்துல ஒரு சில சமுதாயத்தினர் மட்டும்தான் வந்து கல்வி பயிர்ந்தாங்க. நான் சொல்றது ஒரு 200 வருஷம் முன்னாடி. மெக்காலே என்ற ஒரு வெள்ளையர் கொண்டு வந்த சட்டத்தால தான் கல்வி அனைவருக்கும் பொதுவாச்சு. சரிங்களா? எல்லாருமே படிக்கலாம். ஒரு பாமரன்ல இருந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்ல இருந்து பெரிய பிசினஸ் மேனுடைய மகன் வரைக்கும் படிக்கலாம். யூனிஃபார்ம் எதுக்கு கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? சமமா இருக்கணும், எல்லாருமே அனைவரும் வந்து சமமா இருக்கணும், அனைவருக்கும் சமத்துவம். கல்வின்றது அனைவருக்கும் பொதுவு. ஒரே வகுப்புல வந்து ஒரு பணக்காரனுடைய பையனும் ஏழை பையனும் படிக்கும் போது இவன் வந்து வேற்றுமை இருக்கக்கூடாதுன்றதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதுதான் யூனிஃபார்ம். ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு சமமா இருக்கணும்ன்றதுதான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் கரெக்டா போயிருந்த ஒரு பாத்துல நீட்ன்ற ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து அதுவும் வேற வேற சிலபஸை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, நான் தமிழ்நாடு சிலபஸ்ல நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பேன், நீ சிபிஎஸ்சில படிச்சிருப்ப. உனக்கும் எனக்கும் பொதுவான ஒரு கேள்வியை கேட்டா நான் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அப்ப நான் எங்க ஓடுறேன்? ஒரு கோச்சிங் சென்டர் தேடி ஓடுறேன். பணம் இருக்கிறவன் கோச்சிங் சென்டருக்கு போயிடுவான். பணம் இல்லாத நான் என்ன பண்ணுவேன்? போடா இதான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிஏ ஹிஸ்டரியோ இல்ல பிகாமோ எந்த காலேஜ்ல எனக்கு கிடைக்குதோ அந்த காலேஜை நோக்கி தான் நான் போக முடியும். இதுல என்ன பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த ப்ரெஷர் வந்து நம்ம ஸ்டேட் போர்டுடைய கல்வி தரத்தை சிபிஎஸ்இ லெவலுக்கு உயர்த்துறதுக்காக ஒரு அடித்தளம். யார் சொன்னா சிபிஎஸ்இ லெவலுக்கு நம்ம ஸ்டேட் போர்டு தரம் இல்லைன்னு சொல்லிட்டு? தரம் இருக்குனாக்கா அப்புறம் ஏன் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண? நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கல்ச்சர் வேற. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்றது என் கல்ச்சரு, என்னுடைய சமுதாயம், நான் எப்பேற்பட்ட எந்த வழியில வந்தேன்றத குறிக்கிறது தான் ஸ்டேட் போர்டு. என்னோட கல்ச்சர் மாதிரி குஜராத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, பீகாருக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரிசாவுக்கு ஒரு கல்ச்சர். அவங்கவுங்க அந்தந்த ஸ்டேட் போர்டு பற்றி தான் சொல்லி தருவாங்க. சிபிஎஸ்சின்றது ஒட்டுமொத்தமா சென்ட்ரல் போர்டு. இல்ல சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி மேக்ஸோ பயாலஜியோ இதெல்லாம் வந்து கல்ச்சருக்கும் இதுக்கும் வந்து ஒன்னும் மாறுபட போறது இல்லையா? நீங்க ஹிஸ்டரியில இருந்து கேள்வி கேட்டா மட்டும்தான் நீங்க தமிழ்நாடோட ஹிஸ்டரி ஒரிசா ஹிஸ்டரி சொல்லிட்டு மாறுபட போறது. இதுல வந்து அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை இல்லையா? இப்போ நீங்க கேக்குறது கரெக்ட். இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து ஹிஸ்டரி வேணா மாறலாம். சரிங்களா? அந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹிஸ்டரி வேணா மாறலாம். ஆனா வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நீங்க சொன்ன மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, சரிங்களா? இது 4மே வந்து ஒரே மாதிரி தானே இருக்கும். இதுல என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்க? ஹிந்து பேப்பர் படிக்கிறதுக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? கண்டிப்பாக. ஸ்டேட் போர்டுடைய கல்வி தகுதி வந்து சாதாரண கல்வி கிடையாது. சரிங்களா? ஸ்டேட் போர்டு வந்து நல்ல ஒரு கல்வி தகுதி தான் கொடுக்குது. சரிங்களா? அந்த கல்வி தகுதியில படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு ஒரு மருத்துவர் ஆகணும்னு கனவுல பிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இதுல நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு நான் மேல வரேன். எல்லாத்துலயுமே ஒரு 90% மேல எடுத்திருக்கிறேன். எனக்கு அந்த கல்வி தகுதி இருக்குது. நான் மேல வந்து மெடிக்கல் வந்து ஒரே காமன் சிலபஸ் தான். அதுக்காக தான் நம்ம வந்து மொத்தமாவே இந்த நீட்ன்ற தகுதி வேணாம், அதனாலதான் எதிர்க்கிறோம். இந்த நீட் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மக்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. அஃபோர்ட் பண்ணி 1 லட்ச ரூபா கொடுத்து கோச்சிங் சென்டர்ல சேர்க்க முடியுமா? அவனால ஃபீஸே கட்ட முடியாது. அதுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம். அப்படியே பிரைவேட் ஸ்கூல்ல போனாலும் 12,000 ரூபா 13,000 ரூபா 10th +1 +2 இருக்கு. நீங்க வந்து சிபிஎஸ்சிக்கு போயிட்டீங்கன்னா லட்ச ரூபாய்க்கு மேலதான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும். என்ன இந்த 12,000 ரூபாவே கஷ்டப்பட்டு தான் கட்டி படிக்க வைக்க முடியும். நான் எப்படி அப்புறம் நாங்கெல்லாம் வந்து மருத்துவர் ஆகணும்னு கனவு காணவே கூடாதா? சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க மட்டும்தான் வந்து மருத்துவர் ஆகணுமா? அப்ப எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? 5 வருஷம் கத்து தரீங்களே, பேசிக் கல்வி தகுதி எங்க கிட்ட இருக்குது. நாங்க உங்க கூட போட்டி போடுறோம், நீங்க சிபிஎஸ்சி படிச்சுட்டு வாங்க. இல்ல அதை விட இன்னும் ஹை ப்ரொஃபைல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய சிலபஸ்லாம் இருக்குது இங்க. சரிங்களா? அந்த சிலபஸ்லாம் படிச்சுட்டு வரோம். ஒரே இடத்துல மெடிக்கல்ல வந்து கத்துக்கங்க, சொல்லித்தர போறாங்க, நாங்க கத்துக்க போறோம். மெடிக்கல் கூட எப்படி பாஸ் பண்ணதுன்னு அவன் டாக்டர் ஆக முடியும்? அதுக்குன்னு ஆல் இண்டியா எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, கல்வியை கத்துக்கிறதுக்கு அப்புறம் நான் ஒரு எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிக்கிறேன். நீ வந்து 5 வருஷம் எனக்கு சொல்லிக் கொடு. நான் வந்து எனக்கு பேசிக் கல்வி தகுதி வந்துடுச்சு. சரியா? நான் 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் மருத்துவர் ஆகிக்கிறேன். அது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஆனா நான் இதை படிக்கிறதுக்குனே எனக்கு ஒரு கல்வி தகுதியை நிர்ணயிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். ஸ்டேட் போர்டு கல்வி தகுதி நல்லா தான் இருக்குது. சரிங்களா? சிபிஎஸ்சியும் நல்லா தான் இருக்குது.
ஆனா அவங்க இடத்துக்கு எங்களால போக முடியாது. பாமரை வந்து சிபிஎஸ்சிக்கு போகணுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்காக தான் நாங்க நீட்டை வந்து முழுமையாவே எதிர்க்கிறோம். நீட் இல்லைன்னா இன்னும் இங்க இருந்து பல மருத்துவர்கள் வருவாங்க. முன்னையெல்லாம் வந்து நிறைய பேர் கிராமத்துல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் கிராமத்துல இருக்கிற பசங்க எங்க, அதான் நீட் எக்ஸாமுக்கு இதுவே படிக்க முடியாது, சென்டருக்கே போக முடியாது. போனா தானே அவன் மருத்துவர் ஆகணும். அவெல்லாம் போய் பிஏ பிகாமு கையில கிடைச்சதெல்லாம் எதோ வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போய் 14ஆம் தேதி ரிசல்ட் வந்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டோட சூட்டா இதையும் சேர்த்து ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இதுல என்ன பின்னணி இருந்திருக்கும்? இதுதான் இதுல நடந்த குளறுபடி தான் காரணம். என்னைக்கும் இல்லாம வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி 13 பேர் அரெஸ்ட் பண்ணது, அப்பயே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு இவங்க இல்லன்னு மறுத்தாங்க. இல்ல கொஸ்டின் பேப்பர்லாம் லீக்கே ஆகல அப்படின்னு தான் மறுத்தாங்க. முதல்ல மறுப்பு செய்து தான் போனாங்க. ஆனா இப்போ ஒத்துக்குனாங்க, கொஸ்டின் பேப்பர் ஒரு சென்ட்ரல் லீக் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ ஒரு பால்ல ஒரு சட்டி பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா கூட அந்த பால் ஃபுல்லா கெட்டு போயிடுது தானே. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு பார்த்தா ஒரு சென்ட்ரல் லீக் ஆனாக்கா உடனே உங்களால அதுக்காக தானே செக் பண்றீங்க, எல்லாத்தையும் கழட்டிடுறீங்களா மொத்தமா. ஒட்டுமொத்த இந்த நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ற மாதிரி. இங்க இருந்து அமெரிக்கால இருக்கிறவங்க கூட ஒரு செகண்ட்ல கம்யூனிகேட் பண்ற முடியுமே. இப்படி கால் பண்ணா அங்க பேசிடுறாங்க, இப்படி வீடியோ கால் பண்ணா அங்க பேசிடுறாங்க. அப்போ ஒரு சென்ட்ரல் லீக் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாவே ஆன மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. அதனாலதான் இந்த 67 பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இதனாலதான் இந்த குளறுபடி வந்திருக்குது. நீங்க என்னதான் கிரேஸ் மார்க் கொடுத்தோம், இதெல்லாம் கட்டுக்கதை தான். ஒரு சென்டர்ல வந்து 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, ஏங்க ஸ்டூடெண்டே உள்ள விட மாட்டீங்க. அந்த டைமுக்கு முன்னாடி போலன்னா வெளியே தொட்டி விட்டுறீங்க போங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பசங்க கண்ணீரோட வெளியே ஓடி வந்திருக்குதுங்க. எல்லாமே நடக்கிறது தான். ஒரு பையன் ஆல் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான், இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கும், இல்ல வரத்துக்கு வண்டி கழிச்சிருக்கேன். நீங்க சென்டர்ல எங்க போடுறீங்க சொல்லுங்க. நான் இருக்கிறது வந்து ராயபுரத்துல இருப்பேன். எனக்கு எங்க சென்டர் கொடுக்குறீங்க? ஆவணியில கொடுக்குறீங்க எடுத்துன்னு போயிட்டு. நான் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு எப்படி போறது, அந்த இடத்துக்கு எப்படி போறது, இதெல்லாம் போய் நான் ரீச் பண்ணேன். எனக்கு இருக்கிற என்னுடைய ரேடியஸ்ல ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சென்டர்ஸை. நீங்க எடுத்துன்னு போய் எனக்கு ஆவடியில கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு தான் போக பார்ப்பேன். 5 நிமிஷம் கூட என்ன உள்ள, ஒரு நிமிஷம் லேட்டானா கூட உள்ள விட மாட்டீங்களா? இந்த எக்ஸாம்ல கூட ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு கேட்ல போயிட்டு இந்த கேட் அந்த கேட் சொல்லிட்டு கேட் மாத்தலாம் இருக்கு, உள்ள விட மாட்டேன். எப்படி எத்தனை குழந்தைங்க கண்ணீரோட அவஸ்தைப்படுதுங்க. அதையெல்லாம் விட்டுட்டீங்க. ஆல் இன்விஜிலேட்டர் 15 நிமிஷம் லேட் பண்ணிட்டான்னு சொல்லுங்க. சிம்பிள் மேட்டருங்க. 15 நிமிஷம் லேட் ஆனா என்னங்க, 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சிருக்க போது? கண்டிப்பா இதுல குளறுபடி நடந்திருக்குது. இது நீட் ஸ்கேம்னே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது முன்னாடில இருந்தே நடந்து தான் இருக்குது. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆள் மாறாட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலே தேனியில வந்து ஒரு மருத்துவரை அரெஸ்ட் பண்ணாங்க. மருத்துவருடைய பையனுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சாருன்னு சொல்லிட்டு. நீட்ல கம்பல்சரி பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதனால இந்த நீட் எக்ஸாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நீட்டை முழுமையா ரத்து பண்ணணும். இப்ப வந்து மத்தியில வந்து எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காடுறாங்க. இப்ப முன்னெல்லாம் அப்படி கிடையாது. எதிர்கட்சி இல்லாம எந்த ஒரு சட்டத்தையும் இவங்க வந்து நிறைவேற்றிடுவாங்க. இப்போ அது நடக்கவே நடக்காது. சரிங்களா? நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்றதுக்கு தமிழ்நாடு அரசுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கண்டிப்பா நாங்க நீட்டை வந்து ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து மத்தியில அவங்களுடைய காங்கிரஸ் தலைமையில தான் போட்டிட்டாங்க. 40க்கு 40 தொகுதி எடுத்திருக்கிறாங்க. இங்க காங்கிரஸும் ஒரு மெஜாரிட்டியோட இருக்கு. கண்டிப்பா இதை பத்தி பேசுவாங்கன்னு நாங்க நம்புறோம். நீட் எங்களுக்கு தேவை இல்லை. நீட் ஒரு ஸ்கேம் தான். சரிங்களா? ஓகே சார்லஸ், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவு பண்ணி எங்க கூட இணைஞ்சு பல கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். நன்றி.